Hello everyone, welcome to Wisdom Exam Works. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது எடிஷன் 8 ஆஃப் எடிட்டோரியல் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன். ஸோ இன்றைக்கி டேட் வந்து June 6. ஸோ இன்றைக்கி எடிட்டோரியலுக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் மீனிங் பார்த்துடலாம். பை சைனிங் a 10-year agreement with Iran to develop and cooperate the Jabahar Fort, India has taken its infrastructure and trade partnership with the Islamic Republic to the next level despite tension in West Asia. இது எல்லாமே ஒரே லைனை நம்ம வந்து பார்ட் பிரித்து பார்க்கலாம். பை சைனிங் a 10-year agreement with Iran. ஸோ நம்ம ஈரான் கூட ஒரு 10 இயராக ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். யார் போட்டிருக்கோம்? நம்ம தான் போட்டிருக்கோம். ஓகே, வித் ஈரான். அப்போ அக்ரிமெண்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம ஈரானோ இல்லை ஏதோ ஒரு கண்ட்ரியோ இல்லை ஏதோ ஒன்று வந்திருக்கு, இல்லை ஏதோ ஒரு கம்பெனியோ ஏதோ ஒன்று வந்திருக்குன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? வித்துங்கிற கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுறோம். டு டெவலப் அண்ட் கோஆப்ரேட் த ஜபகர் போர்ட், இந்தியா ஹேஸ் டேக்கன் இட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம இந்த ஜபகர் போர்ட் அப்படிங்கிறத வந்து ஆப்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் நம்ம வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். இந்தியா என்ன பண்ணிருக்கு? அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ட்ரேட் பார்ட்னர்ஷிப் வந்து இஸ்லாமிக் ரிபப்ளிக்கோட, ஓகேவா? ஸோ இந்த இஸ்லாமிக் கூட்டமைப்புலாம் இருக்கு இல்லையா, அதோட வந்து நம்ம நல்ல உறவு வந்து கொண்டு போயிருக்கோம், நல்ல ட்ரேட் பார்ட்னர்ஷிப்பை கொண்டு போயிருக்கோம். இதனால அந்த 10-year அக்ரிமெண்ட்னால டெஸ்பைட் டென்ஷன்ஸ் இன் வெஸ்ட் ஏஷியா, வெஸ்ட் ஏஷியாவில் வந்து டென்ஷன் வந்து நிலவுது. ஏன்? இப்போ நிறையா வந்து இந்த ஈரான் ஈராக் அந்த பிரச்சனை, இஸ்ரேல் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து இருக்குது, ஓகேவா? ஸோ நம்ம வந்து போன எடிட்டோரியல் நம்ம வந்து பார்த்தோம், வெஸ்ட் ஏஷியாவில் வந்து நம்ம ஒரு அன்சர்டனான கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது, அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு எடிட்டோரியல் பார்த்தோம். ஸோ வெஸ்ட் ஏஷியாவில் அந்த மாதிரி டென்ஷன்ஸ் இருந்தாலும் அந்த டெஸ்பைட்டுங்கிறதுக்கு மீனிங் என்ன? இருந்த போதிலும் அப்படிங்கிறது தான் அங்கே வந்து சொல்ல வர்றாங்க. அப்படி இருந்தாலும் நம்ம நல்ல உறவை தான் வந்து நம்ம வந்து கொண்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். India will invest 120 million and offer a credit facility of 250 million to further develop the terminal. It operates in Chabagas and the port and related projects. Okay, இந்தியா வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகுது? வில் இன்வெஸ்ட், இனிமேல் தான் பண்ண போகிறாங்க. 120 million வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் ஆஃபர் ஏ கிரெடிட் ஃபெசிலிட்டி ஆஃப் 250 million, 250 மில்லியனும் கொடுக்க போகிறாங்க. இதுக்கு டு ஃபர்தர் டெவலப் த அந்த ஜபகர் போர்ட், ஓகேவா? ஆப்ரேஷன்ஸ் வந்து அந்த ஜபகர் போர்ட் டெர்மினல் நடக்கிற அந்த ஆப்ரேஷன்ஸ்க்கு நம்ம இவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அது போக அண்ட் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ், அது ரிலேட்டடாக இருக்க ப்ராஜெக்ட்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். However, after the deal was signed, the US State Department said entities considering business deals with Iran needs to be aware that they are opening themselves up to and the potential risk of sanctions. ஓகே, இங்கே ஆரம்பிச்சு இங்கே வரையும் முடியுது, ஓகேவா? இப்போ நம்ம பாதியாக முடிச்சுக்கலாம். However, ஓகே, நம்ம இதுவரை நல்லா தானே சொல்லிட்டு இருக்கோம். இந்த பேராஃப் என்ன சொல்லுது? நல்ல விஷயம் தான் பேசுது, பாசிட்டிவாக பேசுது. என்ன பேசுது? ஒரு 10 வருஷம் அக்ரிமெண்ட் இருந்துச்சு, நம்ம வந்து ஈரானில் இருக்கிற அந்த ஜபகர் போர்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், ட்ரேட் நல்லா இருக்கு, வெஸ்ட் ஏஷியாவில் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கு, எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கு. அப்போ அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனை வருது. However அப்படின்னா எனினும், இருந்த போதிலும், எப்படினாலும் அப்படிங்கிற மீனிங்ல வரும். ஸோ அப்படி எனினும் இருந்தாலுமே அந்த பாஸ்ட்ல இருந்தாலுமே ஆஃப்டர் த டீல் வாஸ் சைன்ட், நம்ம டீல் வந்து சைன் போட்டோம், ஓகேவா? ஸோ ஆஃப்டர் த டீல் வாஸ் சைன்ட், இந்த யூஎஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட், யூஎஸ் காரங்க என்ன சொல்றாங்கன்னா, செட் என்டிட்டிஸ் கன்சிடரிங் பிசினஸ் டீல்ஸ் வித் ஈரான் கூட யாரெல்லாம் வந்து பிசினஸ் டீல் வச்சிருக்கீங்களோ அவங்களாம் நீட்ஸ் டு பி அவேர். நீட்ஸ் டு பி அவேர்னா என்ன அர்த்தம்? அவங்க வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். எச்சரிக்கையாக இருக்கிறது வந்து தேவைப்படுது. நீட்ஸ் டு பி அவேர் தட், எதுக்காக அப்படி இருக்கணும்? தே ஆர் ஓப்பனிங் தெம்செல்ஸ் அப் டு அண்ட் பொட்டன்ஷியல் ரிஸ்க் ஆஃப் சாங்ஷன்ஸ். தே ஆர் அப்படின்னா இங்கே எதை மீன் பண்ணுது அப்படின்னா, இங்கே யாரெல்லாம் ஈரான் கூட டீல் வச்சிருக்காங்களோ அவங்களை இங்கே மீன் பண்ணுது. தே ஆர் ஓப்பனிங் தெம்செல்ஸ், அவங்க வந்து அவங்களே வந்து வழிவகை செஞ்சுக்கிறாங்க. எதுக்கு வழிவகை செஞ்சுக்கிறாங்க? டூ பொட்டன்ஷியல் ரிஸ்க் ஆஃப் சாங்ஷன்ஸ். சாங்ஷன்ஸ்னா வந்து என்னன்னா பொருளாதார தடை விதிக்கிறது, அதுதான் சாங்ஷன் சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ அந்த சாங்ஷன் கொடுக்கறதுக்கான ரிஸ்க் அங்கே இருக்கு. ஸோ அப்போ யாரெல்லாம் ஈரான் கூட வந்து பிசினஸ் டீல்ஸ்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களாம் வந்து அவங்களே கன்சிடர் பண்ணிக்கணும். அவங்க வந்து நீட்ஸ் டு பி அவேர், அவங்க வந்து அவங்களுடைய அந்த டீலுடைய விஷயத்தை வந்து மறுபடியும் ரீகன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூஎஸ் சொல்றாங்க. ஓகே, இந்த பாஸ்ட் அமெரிக்கன் சாங்ஷன்ஸ் ஆன் ஈரான் ஹேட் டிலேட் த ப்ராஜெக்ட். ஸோ இந்த பாஸ்ட்னா முன்னாடி, ஓகேவா? இந்த 10 வருஷம் எப்போ போட்டாங்களோ அப்போ இருந்து அதுக்கு முன்னாடி அமெரிக்கா வந்து ஈரான் மேலே போட்ட அந்த பொருளாதார தடையினால நமக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து டிலே, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கன்சீவ்டு இன் 2003, the project did not take off for years after the US and UN imposed sanctions on Tehran over its nuclear program. எதனால அந்த இது போட்டாங்க அப்படின்னா நியூக்ளியர் ப்ரோக்ராம் இல்லை. சரி, ஓகே, இப்போ வரிசையாக பார்ப்போம். இங்கே இருந்து ஆரம்பிக்குது. கன்சீவ்டு இன் 2003. இங்கே கன்சீவ்டு என்னன்னா, கன்சீவ்னு என்ன சொல்லுவாங்க? கன்சீவ் ஆயிருக்காங்க அப்படின்னு என்னது? பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ கன்சீவ் நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு உயிர் ஃபார்ம் ஆகுது, ஒரு இனிஷியேஷன் நடக்குது, ஒரு விஷயம் வந்து ஆரம்பிக்குது, ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் இங்கே வந்து மீன் பண்றாங்க, ஓகேவா? ஸோ எந்த இடத்துல இதெல்லாம் போட்டிருக்காங்கன்னு பாருங்க, ஓகேவா? நம்ம வந்து கன்சீவ்னா என்னது? கன்சீவ்லாம் இங்கே வருது, அது எதுக்கு வருதுங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த மீனிங்லேயே இங்கே சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அப்போ அந்த 10 வருஷம் அக்ரிமெண்ட் சொல்லி நம்ம படிச்சோம் இல்லையா? அப்போ அது என்ன? 2003 ஸ்டார்ட் ஆயிருச்சுப்பா, ஓகே. ஆனா இந்த ப்ராஜெக்ட் என்ன ஆகல? டிடின் டேக் ஆஃப். டேக் ஆஃப்னா என்ன அர்த்தம்? எழும்பவே இல்லை. அது இப்போ டேக் ஆஃப்னா எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம்? ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகல, ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ டேக் ஆஃப்னா என்ன அர்த்தம்? அந்த தரையிலிருந்து வானத்துக்கு எழும்புற அந்த தான் டேக் ஆஃப்னு சொல்லுவோம். அப்போ அது வந்து டேக் ஆஃபே ஆகல, அந்த ப்ராஜெக்ட் வந்து மேலே போகவே இல்லை, சைன் போட்டு அப்படியே இருந்துருச்சு. எப்போ? எவ்வளோ நாளா? 4 இயர்ஸ், ரொம்ப வருடங்களா. ஆஃப்டர் த யூஎஸ் அண்ட் யூஎன், இதுக்கப்புறம் அந்த யூஎஸ் யூஎன் வந்து டெஹ்ரான் மேலே வந்து சாங்ஷன்ஸ், பொருளாதார தடை விதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த ஈரான் கூட போட்ட ப்ராஜெக்ட் வந்து மேல் எழும்பவே இல்லை, ஸ்டார்ட்டே ஆகலை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் போட்டாங்க அப்படின்னா ஓவர் இட்ஸ் நியூக்ளியர் ப்ரோக்ராம். இந்த டெஹ்ரான்ங்கிறது வந்து ஈரானுடைய இதுதான்
கேபிட்டல் தான். ஸோ அந்த டெஹரான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நியூக்ளியர் ப்ரோக்ராம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால யூஎஸும் வந்து பொருளாதாரத்தை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தியா சைன்ட் எ Memorandum of Understanding in 2015 after Washington eased sanctions on Iran following that year's nuclear agreement, and in 2016 the contract was executed during Prime Minister Narendra Modi Iran visit. ஓகே, இப்போ இதுவரை இருக்கா? இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், இந்தியா வந்து MOU சைன் பண்ணிருக்குன்னு படிச்சோம். எப்போ 2015, அதாவது 12 வருஷம் கழிச்சு. ஓகேவா? ஓகே, ஏன் சைன் பண்ணிருக்கு? ஆஃப்டர் வாஷிங்டன் ஈஸ்ட் சாங்ஷன்ஸ் ஆன் ஈரான். ஈஸ்ட்னா என்ன அர்த்தம்? எளிமைப்படுத்துறது. ஓகேவா? ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்லாம் வந்து கம்மி பண்ணிடுறது, அதான் வந்து ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ரொம்ப சாங்ஷன் முன்னாடி போட்டாங்க. ஓகேவா? முன்னாடி வந்து இந்த மாதிரி நியூக்ளியர் ப்ரோக்ராம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாங்ஷன் போட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வாஷிங்டன், அதாவது USA வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஈரான் மேலே இருக்கிற அந்த சாங்ஷன்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு நியூக்ளியர் அக்ரிமெண்ட் போட்டு இனிமேல் வந்து நியூக்ளியர் ப்ராஜெக்ட் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு 2015 வந்து அதை வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம்னா 2016 இந்த கான்ட்ராக்ட், எப்போ 2003 போட்ட கான்ட்ராக்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். யாருடைய விசிட்னால? பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து ஈரானுக்கு விசிட் போனாங்க. அந்த விசிட்ல வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டோம், அதை நம்ம மறுபடியும் எழுப்போம் அப்படின்னு சொல்லி 2016 அதை வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, இந்த US unilateral withdrawal from the nuclear deal in 2018 and the reimposition of sanctions on Iran raised questions on India's continued cooperation with Tehran. மறுபடியும் இந்த யூஎஸ்க்கு பிரச்சனை என்னன்னா, இப்போ வந்து 2015 ஓகே சொன்னாங்க. ஓகேப்பா, நீ வந்து நார்மலா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சரி, USA ஓகே சொல்லிட்டான், சாங்ஷன் எடுத்து விட்டான். நம்ம வந்து அக்ரிமெண்ட் போட்டு 2014 புது அக்ரிமெண்ட் போட்டு புதுசாக ஆரம்பிப்போம்னு சொல்லி நம்ம ஆரம்பிச்சோம்னா அடுத்த 2 வருஷத்துல மறுபடியும் என்ன பண்றாங்க இந்த US, மறுபடியும் அந்த நியூக்ளியர் அக்ரிமெண்ட் போட்டாங்க இல்லையா, அதுல இருந்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டு மறுபடியும் வந்து ரீஇம்போசிஷனா மறுபடியும் தடை விதிக்கிறாங்க. ரீஇம்போசிஷன் ஆஃப் சாங்ஷன்ஸ் ஆன் ஈரான். மறுபடியும் அது என்ன பண்ணுது? அந்த சாங்ஷன் பண்றதுனால ரைஸ்டு கொஸ்டின்ஸ் என்னது? அது வந்து ஒரு டவுட் இல்லை ஒரு கேள்வியை வந்து எழுப்புது. யார் மேலே எழுப்புது? ஆன் இந்தியாஸ் கண்டினியூட் கோஆபரேஷன் வித் டெஹரான். அப்போ நீங்க பாருங்க, ரைஸ்டு கொஸ்டின்ஸ் ஆனா ஒரு இது மேலேயோ, ஒரு ரீசன் மேலேயோ, ஒரு கண்ட்ரி மேலேயோ, இல்லை ஒரு சப்ஜெக்ட் மேலேயோ வந்து நம்ம எழுக்கிற கொஸ்டின் ரைஸ் பண்ணுது அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்றோம்? கொஸ்டின் ஆன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றோம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? எரர் ஸ்பாட்டிங்லயோ, இல்லை சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்லயோ, இல்லை கிளாஸஸ்லயோ இதுலயோ வந்து இது யூஸ் ஆகும். அப்போ கொஸ்டின்ஸ் ஆன் இந்தியாஸ், அந்த கண்டென்ட் நீங்க பார்க்கணும். இந்தியாவுக்கு மேல நமக்கு வந்து அந்த வந்து ஒரு கேள்வி வந்து ஒரு டவுட் வந்து இருக்கு அப்படிங்கிற போதுல இந்த கொஸ்டின் ஆன் அப்படின்னு சொல்லி நம்ம போடுறோம். ஓகேவா? அப்போ நம்ம ஆல்ரெடி வந்து 2016 நம்ம போட்டோம். இப்போ இவன் வேற வந்து நியூக்ளியர் டீல் வெளியே போயிட்டாங்க. அப்போ மறுபடியும் சாங்ஷன் போட்டா மறுபடியும் நம்ம வந்து வெளியே வருவோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம வந்து நமக்கு மேல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் அப்படிலாம் இல்லாம என்ன பண்ணிருக்கு இந்தியா மேனேஜ் பண்ணிருக்கு டு வின் எ carve out from US sanctions that allowed it to cooperate the port through ad hoc measures. ஓகே, அப்போ யூஎஸ் வந்து முதல்ல என்ன சொன்னாங்க? யாரெல்லாம் ஈரான் கூட பிசினஸ் டீல் வச்சிருந்தீங்களோ அவங்களாம் வந்து ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க, உங்க மேலே நாங்கள் சாங்ஷன் போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்தியாவும் யூஎஸும் இந்த இருக்கு பாருங்க, அட்ஹாக் மெசர்ஸ் அப்படின்னா வந்து ஒரு டீல், ஒரு ஒப்பந்தம் மாதிரி. ஓகேவா? அட்ஹாக்னா வந்து ஒரு தேவையான ஒரு நீடடான விஷயம் தான் அட்ஹாக்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப தேவைப்பா, இந்தியா வந்து யூஎஸ்ட பேசியிருக்கு, எனக்கு ரொம்ப தேவைப்பா, உனக்கும் ஈரானுக்கு பிரச்சனை, எனக்கு ஈரானுக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு அந்த போட்டு தேவை. ஸோ நான் வந்து அதை வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து கண்டினியூ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா மேனேஜ் பண்ணிடுச்சு. என்ன மேனேஜ் பண்ணிடுச்சு? டு வின் எ carve out from US sanctions. யூஎஸ் வந்து பொருளாதார தடை விதிக்கிறதுல இருந்து வெளில வந்துருச்சு. ஓகேவா? அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்துருச்சுன்னு அர்த்தம். carve outனா அதுல இருந்து வெளியே வந்துருச்சு. ஓகேவா? தட் allowed, அதனால என்ன ஆச்சுன்னா தட் allowed it cooperate a port. ஸோ அதனால நம்ம வந்து போர்ட்டை மேக் பண்றதுக்கு நம்ம வந்து இது வாங்கிட்டோம். ஓகேவா? எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த சபகர் போர்ட் இஸ் கிரிட்டிக்கல் ஃபார் இந்தியாஸ் கனெக்டிவிட்டி பிளான். ஏன் வந்து நம்ம வந்து இவ்வளவு கஷ்டப்படுறோம்னா, கனெக்டிவிட்டிக்கு இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கிரிட்டிக்கல் அப்படின்னா வந்து இந்த இடத்துல நிறைய இடத்துல கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் என்ன அர்த்தம், என்ன மாதிரியான மீனிங்ல இருக்கும் அப்படின்னா, ஒரு ரொம்ப வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல அவர் இருக்கிறாரு அப்படின்னா, டெத்தோட எண்ட்ல இருக்காரு அப்படின்னு சொல்றதுக்கு கிரிட்டிக்கல் சொல்லுவோம். ரொம்ப பரபரப்பான சிச்சுவேஷன், மேட்ச் கிரிட்டிக்கலா போகுது அப்படின்னா அந்த மாதிரி சொல்லுவோம். பட் இந்த இடத்துல வந்து என்னன்னா குரூஷியல், ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மீன் பண்றதுக்கு இந்த இடத்துல கிரிட்டிக்கல் அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவோட கனெக்டிவிட்டி பிளான்ஸ்க்கு அது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றது. ஃபர்ஸ்ட், இட் ஆஃபர்ஸ் ஆன் ஆல்டர்னேட்டிவ் ரூட் ஃபார் ஆப்கானிஸ்தான் அண்ட் சென்ட்ரல் ஏஷியா பை பைபாசிங் பாகிஸ்தான். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த ரூட் வந்து ஆப்கானிஸ்தான் சென்ட்ரல் ஏஷியா சுற்றி போற அந்த ரூட்டை விட பாகிஸ்தானை பைபாஸ் பண்ணி போறதுனால இது ரொம்ப வந்து ஈஸியா இருக்கு. அலோவிங் பெட்டர் ட்ரேட் வித் சென்ட்ரல் ஏஷியாவோட நம்ம அருமையா ட்ரேட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அண்ட் சபகர் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி கனெக்டட் டு த இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் பிரிங்கிங் இந்தியா க்ளோசர் டு யூரோப். அது போக ஒரு ரூட் மட்டும் இல்லாம இந்த இன்னொரு ஒரு காரிடார் இருக்கு. ஓகேவா? இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் அப்படிங்கிற ஒரு காரிடார் இருக்கு. அதுல வந்து கனெக்ஷன் பண்றதுனால நம்ம யூரோப் கூட கனெக்ட் பண்ற அந்த கனெக்டிவிட்டி நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. த்ரூ ஈரான், அசர்பைஜான் அண்ட் ரஷ்யா. ஸோ 2 பெனிஃபிட் நமக்கு இருக்கனால இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதான் வந்து கிரிட்டிக்கல் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? an alternative to the Swiss route, a fully operational NSTC would reduce the time and money spent on intercontinental trade வந்து நம்ம வந்து மேக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த விஷயத்துல வந்து நமக்கு இந்த ஸ்விஸ் கேனல் ரூட் இருக்கு, அதுக்கு ஒரு நல்ல அல்டர்னேட்டிவா கிடைக்குது. அப்படி கிடைக்கிறதுனால நமக்கு என்னென்னலாம் கிடைக்குது? would reduce the time and money, நேரமும் அதுக்கான பணம் விரயமும் வந்து ரொம்ப கம்மியாகுது அப்படின்னு சொல்றாங்க. The port roughly 200 km from Pakistan's Kodar, where China is developing a port as a part of its BRI,
would also help India expand its geopolitical influence in Central Asia. ஓகே, இந்த போர்ட் வந்து என்னன்னா ரஃப்லி 200 கிலோமீட்டர் ஃப்ரம் பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தானில் ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல இருந்து 200 கிலோமீட்டர் தான் வந்து இந்த போர்ட் அமைஞ்சிருக்கு. ஓகேவா, இந்த போர்ட்டில் சைனா வந்து ஒன்று டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, இந்த பாகிஸ்தானோட இந்த போர்ட்டில் வேர் சைனா இஸ் டெவலப்பிங் போர்ட், அந்த இடத்துல ஒரு போர்ட் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அஸ் எ பார்ட் ஆஃப் பிஆர்ஐ. பிஆர்ஐங்கிறது வந்து இந்த பெல்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீமு, சில்க் ரோடு கான்செப்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மொத்தமாக இருக்கிற அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாத்தையுமே வந்து ரோடு மூலியமா இணைச்சு ட்ரேடை வந்து இது பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு கான்செப்ட். ஓகேவா, ஸோ அந்த கான்செப்ட் வந்து சைனா ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கான்செப்ட் வந்து இதில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறனால அந்த கான்செப்ட் இந்த இடத்துல, அதாவது பாகிஸ்தான் இந்த இடத்துல வந்து போர்ட் கட்டிட்டு இருக்கனால அது இன்னமும் இந்தியாவுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் தான். இந்தியாவுடைய ஜியோ பொலிட்டிக்கல், நம்ம வந்து சபகர் போர்ட்டில் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் இருக்கும், நடுவில் பாகிஸ்தான், அது அங்கே வந்து சைனா இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளுடைய விஷயம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூன்ஸ் வந்து இந்த சென்ட்ரல் ஏஷியாவில் நம்ம ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் அங்கேயும் ஒரு செக் வைக்கிறாங்க என்னன்னா, பட் யூஎஸ் சீம்ஸ் டு ஹேவ் டேக்கன் எ நேரோ வியூ ஆஃப் த ப்ராஜெக்ட் ஓவர் இட்ஸ் ஹாஸ்டிலிட்டி வித் ஈரான். ஹாஸ்டிலிட்டி அப்படின்னா வந்து விரோதம், முன்கோபம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ யூஎஸ்க்கும் ஈரானுக்கும் பிரச்சனை, நடுவில் நான் ஏன்டா இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு. ஓகேவா, ஸோ இந்த விஷயத்தில் வந்து யூஎஸ் வந்து ரொம்ப குறுகிய மனப்பான்மை, நேரோ மைண்ட் வியூ அப்படின்னா ரொம்ப குறுகிய மனப்பான்மையாக இருக்காங்க. அவங்களுக்கு பிரச்சனைனா நம்ம ஏன் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்குற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அமெரிக்காஸ் இன்ட்ரெஸ்ட் இன் த ரீஜன் ஹேவ் ஆல்சோ சேஞ்ச். இந்த ரீஜனில் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டும் ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தேவையில்லாத கான்செப்ட் மாதிரி தான் இருக்கு. அது ஏன்னா in 2018 when US forces were backing the Islamic Republic government in Afghanistan. பேக்கிங் அப்படின்னா என்னன்னா சப்போர்ட்டா நிற்கிறது, அவங்களுக்கு துணையா நிற்கிறது. ஓகேவா, ஒரு என்னை பேக்கப் பண்ண, என்னை கவர் பண்ண அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம், எனக்காக துணையா இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ 2018 வந்து யூஎஸ் கவர்மெண்ட் வந்து இந்த ஆப்கானிஸ்தானோட சேர்ந்து நின்னாங்க. இட் கேவ் a sanctions waiver to India as Kabul also stood benefit from the போர்ட் ப்ராஜெக்ட். ஸோ இதனால இந்த சபகர் போர்ட்னால, சபகருங்கிறது வந்து ஈரானோட இது, நடுவில் இந்த ஆப்கானிஸ்தானில் இருக்க காபூல்ங்கிற இடம். ஓகேவா, ஆப்கானிஸ்தானில் காபூல்ங்கிற இடம் இருக்கு. ஸோ நம்மளுடைய இந்த ப்ராஜெக்ட்னால வந்து காபூல் அப்படிங்கிற இடத்துக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்குது, நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்குது. அதனால தான் நமக்கு அந்த சாங்ஷன் போடாமல் விட்டாங்க. ஓகேவா, சாங்ஷன்ஸ் வெய்வர் கொடுத்தாங்க. ஓகேவா, நம்ம இந்தியா மேனேஜ் டு வின் அப்படிலாம் சொல்லி படிச்சோம் இல்லையா, ஸோ அதுவும் ஒரு ரீசன். ஓகேவா, ஸோ ஆப்கானிஸ்தானுக்கு வந்து யூஎஸ் ஃப்ரெண்ட்லி ஸ்டேட்டாக இருந்தனால ஆப்கானிஸ்தானுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு, இந்தியாவுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. நமக்கும் ஈரானுக்கும் பிரச்சனைனா எதுக்கு அவங்க ரெண்டு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சாங்ஷன் கொடுக்கல. பட் ஆனா விஷயம் என்னன்னா, டுடே யூஎஸ் ட்ரூப்ஸ் ஆர் அவுட் ஆஃப் ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தானில் இருக்கிற யூஎஸ் சேர்ந்த வீரர்கள் வந்து வெளியே வந்துட்டாங்க. ஏன்னா இஸ்லாமிக் ரிபப்ளிக் வந்து தாலிபான்கள் வந்து கைப்பற்றிட்டாங்க. ஸோ தாலிபான் வந்து கைப்பற்றிருக்கனால அவங்க வந்து வெளியே வந்துட்டாங்க. இனிமேல் ஆப்கானிஸ்தானுக்கு வந்து ஆப்கானிஸ்தானில் யூஎஸ் இருக்க போறதில்ல. அப்போ ஆப்கானிஸ்தானுடைய ஹெல்ப் வந்து யூஎஸ்க்கு தேவையில்லை. அப்போ ஆப்கானிஸ்தான் அந்த காபூலுக்கு நன்மை வந்தா என்ன, தீமை வந்தா என்ன, யூஎஸ் பொறுத்தவரையும் அப்படிங்கிறனால அகைன் ஒரு சிச்சுவேஷன் வந்து நிலவுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து எடிட்டோரியல். இதுக்கப்புறம் வந்து நம்ம டோன் ஆஃப் த பேசேஜ் வந்து பார்க்கலாம், கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த டோன் ஆஃப் த பேசேஜ் அப்படின்னா ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னு கேட்டால் எல்லாமே பாசிட்டிவாக எதுவுமே சொல்லலை, எல்லாமே வந்து ஒரு மாதிரி இதனால அது சாங்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பரபரப்பாக படிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஆப்டிமிஸ்டிக் வராது. காஷியஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து இருக்கலாம். ஓகேவா, ஸோ இது வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிரிட்டிக்கல் அப்படியும் இருக்கலாம், ஏன்னா ஒரு வேர்டே நம்ம படிச்சோம், கிரிட்டிக்கல் அப்படிங்கிற வேர்டே படிச்சோம். அதுக்கப்புறம் இன்டிஃபரண்ட், இது வந்து டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இங்கெல்லாம் நடக்கிறதுனால தான் நமக்கு இருக்கு. ஸோ இன்டிஃபரண்ட் இங்கே கிடையாது. இன்டிஃபரண்ட் என்ன அர்த்தம், இன்டிஃபரண்ட்டுக்கு மீனிங் என்ன, சேம் அப்படிங்கிற அர்த்தம். ஓகேவா, ஸோ அப்போ சேமாலாம் இங்கே இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கான்செப்ட் ஒவ்வொருத்தனுடைய ஃபாரின் பாலிசி வச்சு சுற்றுறோம். ஸோ அப்போ இது வந்து இந்த ரெண்டுமே கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ இங்கே வந்து காஷியஸா கிரிட்டிக்கலா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா என்னை பொறுத்தவரை இங்க வந்து காஷியஸ் வராது. ஏன்னா காஷியஸ்னா வந்து ஒரு டேஞ்சரை சொல்றது, ஒரு இதெல்லாம் பண்ணிக்கோப்பா, இதெல்லாம் பார்த்துருந்துக்கோப்பா அப்படின்னு சொல்றதா. பட் இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரிலாம் சிச்சுவேஷன் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு சிச்சுவேஷன் பேஸ்டு இந்த பேசேஜ் இருக்கு. அப்போ when compared to cautious, critical தான் வந்து இங்க வந்து கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். ஓகேவா, ஓகே அடுத்து what is the main theme of passage? Economic benefits of Chabahar Fort for India. ஆமா, இது வந்து சொன்னாங்க. எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் நமக்கு என்ன இருக்கு, அந்த சுவேஸ் போர்ட் இருந்தாலுமே நமக்கு வந்து டைம் சேவ் ஆகும், மணி சேவ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த இம்பாக்ட் ஆஃப் யூஎஸ் ஃபாரின் பாலிசி ஆன் இந்தியாஸ் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். ஸோ இது வருமா, இம்பாக்ட் ஆஃப் யூஎன். யூஎனோட ஃபாரின் பாலிசி வந்து நம்ம மேலே இருக்குதான். அந்த சாங்ஷன் போட்டால் நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இருந்தோம், அதனால தான் டிலே ஆச்சு அப்படிங்கிறது இருக்குதான். பட் மெயின் தீம் அது வருமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது, அது வராது. ஓகேவா, ஸோ மெயின் தீமா அது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் இன் டெவலப்பிங் கனெக்டிவிட்டி வித் சென்ட்ரல் ஏசியா. இது வரலாம். ஏன்னா இந்தியா வந்து 2003 நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு சாங்ஷன் போட்டாங்க, நம்ம மறுபடியும் போய் ட்ரை பண்ணோம், அதை நம்ம விடவே இல்லை. ஏன்னா நமக்கு அது முக்கியம் அப்படின்னு சொல்றதுனால. அதுக்கப்புறம் வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் கண்டெக்ஸ்ட் ஆஃப் இந்தியாஸ் இன்வால்வ்மெண்ட் வித் ஈரான். ஹிஸ்டாரிக்கல் கண்டெக்ட்லாம் இது ஒன்றும் கிடையாது. 2003 நம்ம போட்டோம், அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனைனால நம்ம அது ஸ்டாப் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி விசிட் பண்ணி அந்த நியூக்ளியர் ட்ரீட்டி அவங்க 2 பேரும் போட்டுக்கிறனால நம்ம அகைன் அதை ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அகைன் பிரச்சனை வந்துச்சு. இருந்தாலும் வந்து சமரசமா வந்து நம்ம யூஎஸ் கூட பேசி நம்ம கொண்டு போனோம். ஸோ இப்படி தான் வந்திருக்கு. இது வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் அப்படின்னு சொல்லி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சொல்லலாம். நம்ம ஒரு மெயினா ஒரு விஷயத்தை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அப்படி இருக்கும் போது இந்த இதுவும் வராது.
அப்போ முக்கியமா எக்கனாமிக் பெனிஃபிட்டை பத்தி பேசினாங்களா இல்ல இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் இன் டெவலப்பிங் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி பேசினாங்கன்னா இதுதான் வரும், இது வராது. கம்பேரிட்டிவ்லி ஓகேவா, ரெண்டுமே கரெக்ட் தான். பட் மெயின் தீம் என்ன சொல்லி கேட்குறாங்க. மெயின் தீம்னா என்னன்னா, நம்ம என்னென்னலாம் படிச்சோம். ஃபர்ஸ்ட் ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க, இது வந்து நமக்கு வந்து வெஸ்டர்ன் ஏஷியாவில் வந்து ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருந்தாலும் நம்ம நல்லா தான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து சைனாவுடைய அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் வந்து நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய டைம் இதாகுது சொல்லி எல்லாமே வந்து இந்தியாவுடைய பிளான் மாதிரி தான் இருக்கு. ஓகேவா, ஜவஹர் போர்ட்டுடைய அந்த மெயினான எக்கனாமிக் பெனிஃபிட் வந்து 2-3 இடம் தான். பட் ஜென்ரலாக நம்ம வந்து நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கு, யூஎஸோட நம்மளுடைய பிளான் எப்படி இருக்கு, ஆப்கானிஸ்தானுடைய பிளான் எப்படி இருக்கு, ஈரானுடைய நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லி நம்மளுடைய விஷயத்தை பற்றி பேசினாங்க. ஸோ அப்போ இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, அடுத்து வாட் இஸ் த பிரைமரி ரீசன் இந்தியா டிசைடட் டு சைன் a 10-year agreement with Iran to develop and operate Chabahar port? இதுதான் மெயினான ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்தியா seeks to bolster its trade and infrastructure partnership with Iran despite tension in West Asia, ensuring a strategic foothold in the region. Exact correct. இந்த வேர்ட்ஸ் நிறைய வேர்ட்ஸ் வந்து அங்கே இருந்துச்சு. என்னன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற வேர்டு வந்து அந்த பேராகிராஃப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டெஸ்பைட் த டென்ஷன்ஸ் இன் வெஸ்டர்ன் ஏஷியா, அங்கே அவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே நம்ம பண்ணிருக்கோம் அப்படிங்கிற அந்த இது இருந்துச்சு. ஸோ இந்த 2 வேர்டுமே இருந்துச்சு. ஸோ இது வரலாம். இந்தியா aims to align its foreign policy more closely with the US, taking advantage of the temporary easing of sanctions of Iran. இதுவும் கரெக்ட் தான். என்னன்னா ஃபர்ஸ்ட் சாங்ஷன் ஆகும் போதுல யூஎஸ் சாங்ஷன் ஆகும் போது நம்ம வந்து அந்த ப்ராஜெக்டை டேக் ஆஃப் பண்ண முடியல. கேட்டா டேக் ஆஃப் பண்ண முடியல தான். அப்போ யூஎஸ் என்னெல்லாம் பண்றாங்களோ அதுக்காக தான் நம்ம வந்து இருக்கிறோம் அப்படிங்கிறது இது கரெக்ட் தான். இந்தியா வாண்ட்ஸ் டு சப்போர்ட் யூஎஸ் பாலிசி இந்த மிடில் ஈஸ்ட் பை இன்வெஸ்டிங் இன் ஈரான். கண்டிப்பா கிடையாது, இது தப்பு. என்னன்னா யூஎஸ் பாலிசி வந்து மிடில் ஈஸ்ட்ல சப்போர்ட் பண்றதுக்காக நம்ம ஈரான்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இந்தியா வாண்ட்ஸ் டு சப்போர்ட் யூஎஸ் பாலிசி, அதனால நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் சொல்றாங்க. கிடையாது, நமக்காக தான் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். அப்போ வந்து இது கிடையாது. ஓகேவா, அடுத்து இந்தியா இஸ் driven by the கமிட்மெண்ட் டு சப்போர்ட் ஈரான்ஸ் நியூக்ளியர் ப்ரோக்ராம். இதுவும் கிடையாது. ஏன்னா ஈரானுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம் நம்ம சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. சப்போர்ட் பண்ணிட்டு என்ன பண்றோம், கவுண்டர் ஆக்டிங் த சாங்ஷன்ஸ் இம்போஸ்ட். இது அப்படியே ஆப்போசிட். நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணல. ஈரானுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராமுக்கும் யூஎஸ் நியூக்ளியர் ப்ரோக்ராமுக்கும் அவங்களோட அக்ரிமெண்ட்டுக்கும் நமக்கு சம்மந்தமே கிடையாது. அப்போ இந்த ரெண்டுமே கிடையாது. இந்த ரெண்டுல முக்கியமா என்னன்னா இந்த ரெண்டு இதுமே வந்து எக்ஸாக்டா வந்திருக்கனால இது வராது, இந்த தான் வரும். ஓகேவா, அடுத்து வாட் ஆர் த மெயின் சேலஞ்சஸ் ஃபேஸ்டு பை த Chabahar Port project பிஃபோர் த ரீசென்ட் அக்ரிமெண்ட். ஸோ இப்போ ரீசெண்டாக உள்ள அக்ரிமெண்ட்டுக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஃபேஸ் டிலே டியூ டு அமெரிக்கன் அண்ட் யூஎன் சாங்ஷன் இம்போஸ்ட் ஆன் ஈரான் டியூ டு நியூக்ளியர். ஆமாம், இந்த நியூக்ளியர் இதனால தான் வந்து போட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து இதெல்லாம் வந்து பிரச்சனை வந்து ஆச்சு. அப்போ இது வந்து கரெக்ட் தான். அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் வாஸ் பிரைமர்லி ஹிண்டட் பை த ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரைன்ஸ். கிடையாது, ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரைன்ஸ் அண்ட் லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் போத் ஈரான் அண்ட் இந்தியா. 2 பேருக்குமே இது கிடையாதுன்னு சொல்றாங்க. 2 பேருக்குமே இன்ட்ரெஸ்ட் போயிருச்சு, ஃபண்டிங் இல்ல, ஃபினான்ஷியலா பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா கிடையாது, அதை பத்தியே பேசல, ஃபண்டிங் பிரச்சனை பத்தியே பேசல. ஓகேவா, அதுக்கப்புறம் தேர் வாஸ் சிக்னிஃபிகன்ட் என்விரான்மெண்டல் கன்சர்ன்ஸும் கிடையாதுங்க. அப்போ கிடையாது. இந்த யூஎஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் கன்சிஸ்ட் அப்போசிஷன்ஸ் டு எனி பிசினஸ் டீல்ஸ் வித் ஈரான் ரிசல்டட் த ப்ராஜெக்ட் போஸ்ட்மேன். ஸோ ஈரானோட எந்த பிசினஸ் டீல் வச்சாலும் அது வந்து இதாகுது அப்படின்னு சொல்றது ஓரளவுக்கு உண்மைதான். ஆனா அதையும் கம்பேர் பண்ண போதுல எக்ஸாக்ட் ரீசன் கேட்டிருக்காங்க. என்னது மெயின் சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ப்ரோக்ராம், அதனால தான் வந்து நம்ம பிரச்சனை. ரெண்டாவது அந்த நியூக்ளியர் வித்ட்ராயல், யூனிலேட்டரல் வித்ட்ராயல் ஃப்ரம் த நியூக்ளியர் டீல் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ இந்த 2 தான் முக்கியமானது. ஓகேவா, அப்போ இதுவும் கிடையாது. இது கரெக்டா இருந்தாலுமே வந்து எந்த பிசினஸ் டீலுமே அவங்க அக்செப்ட் பண்ணல அப்படிங்கிறது கிடையாது. எக்ஸாக்டா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க நியூக்ளியர் ப்ரோக்ராம் சொல்லிட்டு. ஓகே, அடுத்து why should India not tailor its ties with Iran based on US foreign policy changes according to the passage? ஓகே, US foreign policy வச்சுக்கிட்டு ஏன் நம்ம வந்து ஈரான் கூட இருக்கிற அந்த இதை வந்து நம்ம வந்து முறிச்சிக்கல, நம்ம வந்து என் பண்ணல. ஸோ என் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த இது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்தியா ஹேஸ் ஹிஸ்டாரிலி had a strong and stable relationship with Iran that should not be influenced by external factors. அப்படியா? அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம வந்து நிப்பாட்டி வச்சிருந்தோம். ஸோ ஈரான் கூட ரொம்ப நல்ல உறவு இருக்கு, அதனால தான் வந்து நம்ம வந்து யார் என்ன சொன்னாலும் நம்ம இது பண்றோம் அப்படிலாம் கிடையாது. யூஎஸ் சொன்னாலும் நம்ம வந்து நிப்பாட்டி வச்சிருந்தோம். அப்போ இது கிடையாது. US foreign policy changes have consistently favored India's interest in the region, making independent actions unnecessary. இது வந்து ஃபேவர்லாம் பண்ணல. ஓகேவா, அதாவது வந்து US பாலிசியில் இருக்க சேஞ்சஸ் வந்து நம்மள ஃபேவர்லாம் பண்ணல. அப்போ இதுவும் வராது. இந்த changing US interest and hostile stance towards Iran could jeopardize India's strategic and economic benefits from Chabahar Port and regional connectivity projects. கரெக்ட், இதான் கரெக்ட். ஏன்னா இந்த யூஎஸ்ல இருக்கிற அந்த இது இருக்கு இல்லையா, அந்த சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, அவங்க மாத்தி பேசுறது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. ஹாஸ்டல்ல நம்ம என்ன சொன்னோம், முன்விரோதம் முன்கோபம் அப்படின்னு சொன்னோம். ஸோ அவங்களுக்கு இருக்கிற ஈரான் அந்த கோபத்தினால நம்ம என்ன பண்றது, இந்தியாவுடைய ஜியோ பேரடைஸ் என்னது, மேக்கிங் வந்து ஒரு டேஞ்சர்ல கொண்டு போய் விடுறது, ஒரு பிரச்சனைல மாட்டி விடுறது. ஸோ அந்த இது வந்து என்ன பண்ணிடும், இந்தியாவுடைய அந்த எக்கனாமிக் பெனிஃபிட்டை வந்து டேஞ்சர்ல கொண்டு போயிடும். அப்படிங்கிறனால தான் நம்ம என்ன பண்றோம், ஈரானுடைய அந்த என் பண்றதுக்கு டெய்லர்னா என் பண்றது நம்ம விடல, என் பண்ணாம கண்டினியூவே பண்ணோம். ஏன்னா இப்போ யூஎஸ் சொல்றதுக்கு நம்ம ஈரானோட முடிச்சிட்டோம்னா நமக்கு தான் பிரச்சனை, அதனால தான் நம்ம அந்த மாதிரி பண்ணல அப்படின்னு சொன்னோம். அதுதான் கரெக்ட். அடுத்து அலையிங் வித் யூஎஸ் ஃபாரின் பாலிசி would allow India to focus more its relation with பாகிஸ்தான். நமக்கும் ரிலேஷன்ஸ் பாகிஸ்தான் அண்ட் சைனாக்கும் வந்து ரிலேஷன் வந்து பில்ட் ஆகும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இதுவும் தப்பு. ஓகேவா, ஸோ அப்போ வந்து 3வது தான் கரெக்டாக வரும். ஓகே, ஸோ எல்லாமே வந்து
பேசேஜில் படிச்சதை வச்சு நம்ம வந்து சொல்லிட்டோம். இப்போ அடுத்தது போகலாம். அடுத்த சினானிம்ஸ் அண்ட் டைஸ் அப்படின்னா வந்து ஒரு ஒத்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு உறவு, ஒரு பாண்டு, அந்த மாதிரி சொல்றது, ரிலேஷன்ஸ் அந்த மாதிரி சொல்றதா வந்து இந்த டைஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் டெய்லர் அப்படின்னா வந்து அட்ஜஸ்ட் பண்றது, அடாப்ட் பண்றது, ஷேப் பண்றது. டெய்லரிங் என்ன பண்ணுவாங்க, தச்சு கொடுக்குறவனா வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து கரெக்டாக அளவு எடுத்து தைக்கிறதா தான். ஸோ மாடிஃபை அந்த மாதிரி பண்றது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து ஃப்ரேம் ஒர்க், சிஸ்டம், ஸ்ட்ரக்சர், ஒரு ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி போகிறது தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். என்டிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து என்னன்னா ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு பாடி, ஒரு கவர்மெண்ட் அந்த மாதிரி சொல்றது என்டிட்டின்னு சொல்றது. சில இடத்துல வந்து என்டிட்டிஸ் அப்படின்னு வந்து என்ட்ரு பண்ணவங்க, ரிஜிஸ்டர் பண்றவங்க அப்படிங்கிற மீனிங் கூட சில இடத்துல வரும். ஓகே, அடுத்து கன்சிடர் அப்படின்னா வந்து எவாலுவேட் பண்றது, அவங்கள வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும், அவங்களே மதிக்கணும் அப்படின்னு சொல்றது தான் வந்து கன்சிடர். சாங்ஷன்ங்கிறது வந்து நம்ம பெனால்ட்டி கொடுக்கறது, ரெஸ்ட்ரிக்ஷன், அவங்கள வந்து தடுத்து நிறுத்துறது அப்படின்னு சொல்றது தான் சாங்ஷன்ஸ். கன்சீவ் அப்படிங்கிறது வந்து ஒரு இதை வந்து ஃபார்ம் பண்றது, இமேஜின், ஃபார்முலேட் பண்றது, ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிற மீனிங். டேக் ஆஃப்ங்கிறது ஸ்டார்ட், பிகின், லான்ச், இனிஷியேட், அது எல்லாமே டேக் ஆஃப்க்கு மீனிங். இம்போஸ் அப்படின்னா வந்து உட்புகுத்துறது அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ இம்போஸ்டு, என்ஃபோர்ஸ் அப்படின்னா உட்புகுத்துதல் அப்படின்னு சொல்லி இம்ப்ளிமெண்ட் பண்றது. ஈஸ் அப்படின்னா வந்து ரிலீவ் பண்றது, சாஃப்ட் அண்ட் லெசன் பண்றது. ஈஸ்னா ரொம்ப வந்து ஈஸ் பண்ணி கொடுக்குறதுனா ரொம்ப வந்து சுலபமாக்கி கொடுக்குறது அப்படின்னு சொல்றது கூட சொல்லலாம். ஓகேவா? அப்புறம் எக்ஸிக்யூட் அப்படின்னா நடைமுறைப்படுத்து, இதெல்லாம் வந்து முடிவு டேக் பண்ணு அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்றது. ரீஇம்போசிஷனா அகைன் மறுபடியும் வந்து உள்ள கொடுக்குறது, உள்ள செலுத்துறது அப்படிங்கிற மீனிங். ஓகே, அதுக்கப்புறம் நேரோ அப்படின்னா ரொம்ப குறுகிய மனமுடையவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் நேரோ, லிமிட்டட், ஸ்மால் அப்படின்னு சொல்றது. ஹாஸ்டிலிட்டி அப்படின்னா ஆன்டகோனிசம், அனிமோசிட்டி, எனிமிட்டி, அப்போசிஷன், அதான் முன்விரோதம், முன்கோபம் அப்படின்னு சொல்றதுலாம் இருந்தது. ஓகேவா? வெய்வர் அப்படிங்கிறது வந்து டாக்ஸ் வெய்வர் அப்படின்னா வந்து டாக்ஸ்ல இருந்து விடுவிச்சுறது. ஓகேவா? ரிலீஸ் பண்றது, எக்ஸப்ஷன், அவங்களுக்கு வந்து இது மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து வெய்வர். ட்ரூப் அப்படிங்கிறது வந்து ஜோல்ஜர்ஸ், எல்லாமே தெரியும். ட்ரூப்ஸ், சென்டர் ட்ரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மிலிட்டரி பெட்டாலியன் அப்படிங்கிறதுல வந்து ட்ரூப்ஸ் இருப்பாங்க. ஓகே, அடுத்து கிளாஸ் டெஸ்ட். India invests 120 million and offer a credit facility of 250 million to further dash the terminal it operates in Jabagir Port. So developed வருமா, be developed வருமா, developing வருமா. ஓகே, இது வந்து என்னன்னா நம்ம வந்து இந்தியா இன்வெஸ்ட்னு சொல்றாங்க. ஸோ வந்து ஒரு பாஸ்ட், ஒரு ப்ரெசென்ட் டென்ஸ்லாம் ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும் போதுல இங்கே டெவலப்டு வராது, பி டெவலப்டு வராது, டெவலப்பிங் வராது, டெவலப் தான் வரும். ஓகேவா? ஸோ இந்தியா இன்வெஸ்ட் இவ்வளவு டெவலப் பண்றதுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெசென்ட்ல சொல்றாங்க. ஓகே, அடுத்தது. However, after the deal was signed, the US State Department said entities considering business deals. ஓகே, இங்க டீல்ஸ் இருக்கு. அப்ப இங்க என்ன வரும்? பிசினஸ் டீல்ஸ். பின்னாடி என்ன வருது? ஒரு ஈரான், ஒரு கண்ட்ரி வந்து ஏதோ வந்திருக்கு. நம்ம இது பார்க்கும்போது சொன்னேன். ஸோ டீல்ஸ் ஆன் அப்படின்னு சொல்லி வராது, டீல்ஸ் வித் வரும், டீல்ஸ் தட் வராது, டீல்ஸ் தட் சில இடத்துல வரும். ஓகேவா? என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல வரும் அப்படின்னா, ஒரு கலெக்டிவான விஷயம் இருக்கு. அந்த கலெக்டிவான விஷயத்துக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டேர்ம் யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ மொத்தமா வந்து இப்போ குக்கிங் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுல வந்து இந்த காய் வெட்டணும், செய்யணும் அப்படிலாம் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மொத்தத்தையும் வந்து டீல் பண்றது இவங்க அப்படிங்கிற மொத்தத்தில் அந்த டீல் ஸ்டார்ட் அப்படிங்கிறது வரலாம். பட் இந்த இடத்துல ஒரு டீல் மேக் பண்றோம், ஒரு கோஆபரேஷன் மேக் பண்றோம், ஒரு எம்ஓயு போடுறோம் அப்படின்னு சொல்லும் போதுல டீல்ஸ் வித் தான் வரும். ஓகேவா? ஸோ மித்த எதுவுமே வராது. ஓகே, அடுத்து எங்க இருக்கு? இந்த இருக்கு. இந்த பாஸ்ட் அமெரிக்கன் sanctions on Iran dash the projects. ஸோ இந்த பாஸ்ட் வந்திருக்கு. ஸோ இந்த பாஸ்ட் அமெரிக்கன் வராது, had delayed வராது. ஓகேவா? had வந்திருக்கு, டிலேன்னு வராது, had delayedனு வரும். ஸோ இந்த இது வராது. ஓகேவா? இந்த மூணுமே வராது. ஸோ பாஸ்ட்னு வந்திருக்கு. ஸோ முன்னொரு காலத்தில் வந்து அமெரிக்கனுடைய சாங்ஷன்ஸ்னால வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து டிலே பண்ணப்பட்டது அப்படின்னு இருக்கு. ஸோ பட்டது அப்படிங்கிற போது பாஸ்ட் டென்ஸ்ல வந்துடும். ஸோ ஈரான் ஹேட் டிலேட் த ப்ராஜெக்ட் அப்படின்னு தான் வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் கன்சீவ்டு இன் 2003 இந்த ப்ராஜெக்ட் டிட் நாட். ஸோ இது நான் சொன்னதான். பேக் ஆஃப் அப்படின்னு வராது, ட்ராப் ஆஃப்னு வராது, லே ஆஃப் அப்படின்னு வருது. லே ஆஃப்னா வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிற எல்லா பர்சன் வேலை எடுத்துக்கிறதா லே ஆஃப்னு சொல்லுவாங்க. ஸோ டேக் ஆஃப் அப்படிங்கிறத வந்து கரெக்டான ஒரு இதாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இந்த யூஎஸ் இது வந்து கரெக்ட் ஸ்பெல்லிங். இந்த யூஎஸ் யூனிலேட்ரல் இதுல வந்து வித் ட்ரால் என்ன வரும்? ட்ரால் இது தப்பு, இதுவும் தப்பு, இந்த டி வராது. ஸோ இதான் வந்து கரெக்டாக இருக்கும். ரீஇம்போசிஷனும் இதான் கரெக்ட். ஓகேவா? ஸோ இந்த எஸ்எஸ் வராது, அதுக்கப்புறம் ரீஇம்போஷன் வராது, ரீஇம்போசிஷன். ஓகேவா? ஸோ ரீஇம்போசிஷன் வரும். அதுக்கப்புறம் எஸ்க்கு பதிலாக சி போட்டிருக்காங்க, இதுவும் தப்பு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ராங், இது மட்டும் கரெக்ட். அடுத்து இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட். வெய்வர் கரெக்டு, ட்ரூப்ஸ் கரெக்டு, ஜியோ பொலிட்டிக்கல் கரெக்டு, ஹாஸ்டிலிட்டி எல்லாம் கரெக்ட் மாதிரி தெரியுது. வெய்வர் தப்பு. ஓகே, இந்த இதில் எல். ஓகேவா? ஸோ ஹாஸ்டிலிட்டி. ஓகே, இந்த இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் கரெக்ட்லி ஸ்பெல் ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருக்கேன் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஒருவேளை இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். என்னன்னா, இப்போ நமக்கு வந்து ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோன்னே வந்து அப்படியே படிக்கூடாது. இந்த மாதிரி நம்ம வந்து தனியாக நமக்கு ரஃப் பேப்பர் கொடுப்பாங்க இல்லையா? அப்போ முதல்ல ஓகே வெய்வர் இருக்குன்னா நம்ம பார்த்துருவோம். பட் ஃபுல் ஸ்பெல்லிங் படிக்கூடாது. டக்குன்னு அதை பார்க்காம இங்கே வந்து எழுதி பார்க்கணும் வெய்வர். ஓகே, இப்போ வந்து ஏதாவது ஒரு கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு இருக்குது, நமக்கு இங்கே வந்து தோணும் இங்கே வருமா அப்படின்னு சொல்லி நமக்கே தோணும். ஆனால் நம்ம அங்கே பார்க்கக்கூடாது. ஓகே, ஆப்ஷன்ஸ் பார்க்கக்கூடாது. அதான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நமக்கு தெரியும். ஓகேவா? உங்களுக்கு எக்ஸாம் போடும்போது நான் சொல்றது புரியும். இப்போ சொல்லும் போது உங்களுக்கு புரியுமா தெரியல. பட் எக்ஸாம் போடும்போது அந்த வேர்டு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிடும். பட் அது எக்ஸாக்டா என்னென்ன ஸ்பெல்லிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்காம தனியாக நம்ம எழுதி பார்க்கணும். எழுதி பார்த்தோம்னா ஓகே அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரியும். நமக்கு வந்து எந்த இடத்துல தப்பு இருக்குன்னு சொல்லி நம்மளுடைய மைண்ட்ல சப்கான்ஷியஸாக பதிஞ்சிருக்கும். ஸோ அதனால வந்து இது வந்து ஈஸி தான். ஓகே, டேரக்டா பார்த்துட்டீங்கன்னா எல்லாமே தப்பு மாதிரி தான் தெரியும், இல்லை எல்லாமே கரெக்ட் மாதிரி தான் தெரியும். இதுதான் தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம தேடிட்டு இருப்போம். ஸோ அப்படி இருக்கும் போது வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து நமக்கு வந்து ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே,
அது பார்த்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், பட் புதுசாக வந்து பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். In 2018 when US forces are backing வராது, வேர் பேக்கிங் வரும். ஓகேவா? ஸோ ஃபோர்ஸஸ் இருக்கு, ஸோ வேர் பேக்கிங் த இஸ்லாமிக் ரிபப்ளிக் அப்படின்னு இருக்கும். ஸோ எங்கே தப்பு இருக்குது, இங்கே தான் தப்பு இருக்குது, அப்போ இதான் வந்து கரெக்ட். ஓகே, அடுத்து தபகர் போர்ட் இஸ் கிரிட்டிக்கல் ஃபார் இந்தியாஸ் கனெக்டிவிட்டி பிளான். ஸோ போர்ட் இதெல்லாம் வருது அப்படின்னா த யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்மளுடைய த கண்டிஷன்ஸ்லாம் பார்க்கும்போது ஆர்டிகல்ஸ் படிக்கும் போது நம்ம வந்து பார்ப்போம், நேஷனல் பார்க் அதுக்கப்புறம் பிரிட்ஜஸ் இதெல்லாம் வரும்போது த யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூலில் படிச்சிருப்போம். ஸோ இந்த தான் வந்து அடுத்தது. ஓகே, ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இங்கிலீஷ் எடிட்டோரியல் வந்து முடிச்சிருச்சு. இதில் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, சஜஷன் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள். யூடியூப்ல வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஐ வில் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ். சஜஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து அடுத்ததில் வந்து நாங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக இருக்கு. தேங்க்ஸ் ஸோ மச்.